ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு kirthustars. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதும் ஒரு க்ளீனிங் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு டைட்டில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜை வந்து டீப் க்ளீன் தான் பண்ண போகிறோம். ஏன்னா நம்மளுக்கு தீபாவளி வரனால நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாத்தையுமே நீட்டாக க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வைப்போம். ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா நான் ஃபர்ஸ்ட்டாக எடுத்துருக்கிறது ஃப்ரிட்ஜை தான் வந்து சுத்தமாக நீட்டாக க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அது அப்படியே உங்களுக்கும் வீடியோவாக ஷேர் பண்ணால் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி நிறைய பேர் வந்து நிறைய ஆர்கனைசேஷன் வீடியோஸ் வந்து நிறையா அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு தான் கேட்குறீங்க. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ஃப்ரிட்ஜை வந்து எப்படி நான் டீப் க்ளீன் பண்ணுறேன், நான் எப்படி மெயின்டைன் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஃப்ரிட்ஜ் நான் வந்து மெயினாக டீப் க்ளீன் பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதத்துக்கு மேலேயே ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். நான் உள்ளே இருக்கிற திங்ஸ்லாம் நான் எடுத்து வச்சு நான் க்ளீன் பண்ணவே இல்லை. பட் ஆனால் பார்க்குறதுக்கு உங்களுக்கு அதிகப்படியான அழுக்கு இல்லாத மாதிரி தான் தெரியுது. பட் ஆனால் அங்கங்கே டஸ்ட் இருக்குது. ஆனால் வீடியோவில் வந்து அது கிளியராக உங்களுக்கு தெரியலை. ஸோ இப்போ இந்த ட்ரே மேலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த டஸ்ட் வந்து படிஞ்சிருக்கிறது தெரியுது. பட் ஆனால் இந்த அளவுக்கு கொஞ்சம் கம்மியாக அழுக்கு இருக்கிறதுக்கும் 1.5 மாதம் ஆகும் இந்த அளவுக்கு தான் அழுக்கு ஆகியிருக்கு அப்படிங்கிறதுக்கும் அதுக்கும் ஒரு ரீசன் இருக்குது. நான் அது என்னங்கிற வீடியோ எண்டில் சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம எல்லா ட்ரேயுமே எடுத்து ஃபுல்லாக தண்ணியில் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ டீப் க்ளீனுங்கிறத நம்ம எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணால் தான் ரொம்ப நீட்டாக இருக்கும். எல்லா ட்ரேயுமே இப்போ ரிமூவ் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பாருங்கள், அங்கங்கே வந்து நமக்கு அந்த டஸ்ட்டு மட்டும் ஃபார்ம் ஆகிருக்கிறது மட்டும் இருக்குது. ஸோ இப்போ அடுத்து நம்ம ரிமூவ் பண்ண அந்த ட்ரேவ் எல்லாமே ஒரு சாஃப்ட் ஸ்பாஞ்ச் வச்சு நான் விம் லிக்விட் தான் நான் யூஸ் பண்ணேன். ஸோ அந்த லிக்விட் வச்சு தான் நம்ம தேய்க்க போகிறோம். மேக்ஸிமம் இந்த ட்ரேவெல்லாம் நீங்கள் க்ளீன் பண்ணும்போது சாஃப்ட் ஸ்பாஞ்சே யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஸ்க்ராச்சஸ் வந்து விழுந்துடும். ஸோ ஸ்க்ராச்சஸ் விழ ஆரம்பிச்சதுனாலே ட்ரேவை பார்க்குறதுக்கு ரொம்ப பழசு மாதிரி மாறிடும். ஸோ அதனால் எப்போயுமே வந்து சாஃப்ட் ஸ்பாஞ்சே யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எல்லாமே நல்லா டீப்பாக தேய்ச்சி எடுத்துகிட்டு நம்ம வாஷ் பண்ணி இதை வந்து நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா மெயினாக நம்ம உள்ளே இருக்கக்கூடிய இந்த டோர்ஸ் எல்லாமே நம்ம கழுவுனாலும் கண்டிப்பாக வெயிலில் காய வைக்கணும். ஸோ ஒரு வேளை அந்த ட்ரேயில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் பாக்டீரியாஸ் மாதிரி இருந்தாலும் அது வெயிலில் காய வைக்கும்போது சுத்தமாக க்ளீன் ஆயிரும். அதனால் கட்டாயம் நம்ம ட்ரேவெல்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி வெயிலில் வச்சு நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. அதுவும் குறிப்பாக ஒருவேளை நீங்கள் உப்பு தண்ணியில் தான் வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னா காய வச்ச ஒரு கொஞ்ச நேரத்துலேயே வந்து ஒரு நல்ல ஒரு கிளாத்தை வச்சு தொடச்சி எடுத்துருங்க. ஏன்னா அந்த உப்பு தண்ணியோட கரை வந்து அங்கே வந்து புள்ளி புள்ளியாக உங்களுக்கு தெரியும். அப்போ ட்ரே பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்காது. ஸோ இப்போ அடுத்து நம்ம ஃப்ரிட்ஜை வந்து இன்சைடில் க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து ஒரு லிக்விடும் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நான் பயன்படுத்துறது விம் லிக்விடோ இதெல்லாம் எதுவும் பயன்படுத்த போதில்லை. நான் வெறும் லெமனும் இந்த வினிகர் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா நம்ம உள்ளே வந்து க்ளீன் பண்ணுறதுனால நீங்கள் வேறு ஏதாவது சோப் மாதிரியான லிக்விட்ஸ்லாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதோட ஸ்மெல் வந்து இருந்துகிட்டே இருக்கும். நம்ம ஃபுட் ஐட்டம் உள்ளே வைக்கிறதுனால அந்த ஸ்மெல் எல்லாத்துலேயுமே ஸ்ப்ரெட் ஆயிரும். ஸோ இப்போ லெமனும் நீங்கள் வினிகரும் யூஸ் பண்ணும்போது அந்த ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி வினிகரை பயன்படுத்தும் போது என்னாங்கன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பஞ்சன் ஸ்மெல்லாம் இருக்கும் இல்லைங்க, நிறையா பொருட்களை நம்ம உள்ளே டம்ப் பண்ணி வைக்கிறனால ஒரு மாதிரி ஒரு வாடை இருக்கும். ஸோ அதை எல்லாமே சுத்தமாக எடுத்துகிட்டு வந்துடும். அதனால் இந்த லெமனையும் நீங்கள் வினிகர் மட்டும் மிக்ஸ் பண்ணாலே போதும். இப்போ வந்து நான் கொஞ்சமாக தண்ணியில் வினிகர் எடுத்திருக்கேன். அடுத்து அது கூடவே வந்து ஒரு அரை எலுமிச்சப்பழ சாறு வந்து எடுத்திருக்கேன். உங்கள் ஃப்ரிட்ஜோட சைஸ் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த லிக்விட் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் இது வந்து ஸ்ப்ரே பண்ணி தான் க்ளீன் பண்ண போகிறேன். நீங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டில் ஊற்றி ஸ்ப்ரே பண்ணியும் க்ளீன் பண்ணலாம். இல்லைனாலும் சாதாரணமாக ஒரு காட்டன் துணியை வச்சு இதில் நனைச்சும் நம்ம தொட்டு தொடச்சாலும் போதும். ஸோ இப்போ நம்ம லிக்விட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜோட எல்லா ஏரியாலையுமே நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு நம்ம தொடச்சி எடுத்தாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். அதில் எந்த ஒரு ஸ்மெல் இருந்தாலுமே சுத்தமாக எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ துடைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டைம் வந்து அதில் இருக்கக்கூடிய அந்த டஸ்ட்டு எல்லாத்தையுமே எடுத்துடுங்க. எடுத்துகிட்டு அப்புறமா நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு துடைக்க ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா அந்த சின்ன சின்ன தூசு அங்கங்கே இருக்கிறதோடய நம்ம தண்ணியை தெளித்து விட்டுட்டோம்னா இது எல்லா இடமுமே பரவிடும். தண்ணியை ஊற்றுறதுக்கு முன்னாடி ஒரு டைம் ஒரு கிளாத்தை வச்சு சுத்தமாக அதில் இருக்கக்கூடிய அந்த டஸ்ட் எல்லாத்தையுமே தொடச்சி எடுத்துடுங்க. அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த லிக்விடை நம்ம ஸ்ப்ரே பண்ணி துடைக்கும் போது வெறும் அந்த கரை ஏதாவது இருந்தால் மட்டும் நம்ம நீட்டாக தொடச்சி எடுத்துடலாம். அந்த ஸ்மெல் எல்லாமே சுத்தமாக வந்துடும். ஃப்ரிட்ஜை டீப் க்ளீன் பண்ணுறதுங்கிறது நம்ம உள்ளே மட்டும் க்ளீன் பண்ணால் பத்தாது. கண்டிப்பாக ஃப்ரிட்ஜோட பேக் சைடில் இருக்கக்கூடிய இந்த ஏரியாவும் நம்ம கட்டாயம் க்ளீன் பண்ணணும். ஏன்னா எங்கேயும் பார்த்திங்கன்னா நம்ம அடிக்கடி க்ளீன் பண்ண மாட்டோம். ஸோ இந்த மாதிரி டீப் க்ளீன் பண்ணும்போது கட்டாயம் ஃப்ரிட்ஜோட பேக் சைட்லேயும் வந்து இதெல்லாம் டஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு அந்த ட்ரேவையும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த லிக்விடை ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு எல்லா இடமும் சுத்தமாக தொடச்சி எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதனால் வினிகர் இருக்கிறனால அந்த ஸ்மெல் ஏதாவது இருந்தாலும் அதை வந்து எடுத்துகிட்டு வந்துடும். இன்னொன்று அந்த லெமனோட ஸ்மெல் வந்து ஃப்ரிட்ஜ் ஃபுல்லாக இருக்கும்போது அது ஒரு நல்ல ஒரு அரோமாவும் இருக்கும். ஸோ இதே மாதிரி எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நம்ம அடுத்து வந்து ஒரு காட்டன் துணியை வச்சு சுத்தமாக தொடச்சி எடுத்துடலாம்.
ஸோ எல்லா இடமே சுத்தமாக தொடச்சி எடுத்தாச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து இந்த ஒரு சில ஏரியாவில் வந்து நம்ம என்னதான் துணியை வச்சாலும் க்ளீன் பண்ணி எடுக்க முடியாது. அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து இந்த மாதிரி ப்ரஷ்ஷை வச்சு நம்ம க்ளீன் பண்ணிக்கிட்டா உள்ளே இருக்கக்கூடிய அந்த டஸ்ட் எல்லாமே வெளியே வந்துடும். இந்த ட்ரேவை நம்ம உள்ளே சொருகிற இடம், அதே மாதிரி இந்த பார்த்திங்கன்னா இந்த வீல் இருக்கக்கூடிய இடத்துலலாம் பார்த்திங்கன்னா நம்ம க்ளீன் பண்ண முடியாது துணியை வச்சு. ஸோ அதுக்கு நம்ம ஒரு மாதிரி ப்ரஷ்ஷை வச்சு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா சின்ன ஹோல்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதையுமே வந்து நல்லா டீப்பாக க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணிங்கன்னா தான் ஈஸியாக இருக்கும். அந்த சின்ன சின்ன ஹோல்ஸில் ஏதாவது டஸ்ட் ஏதாவது அடைச்சிருந்தாலுமே அதை நீட்டாக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கட்டாயம் ப்ரஷ் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ எல்லாம் வினிகர் வச்சு நம்ம தொடச்சி எடுத்து ப்ரஷ்லலாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறமா திரும்பவும் ஒரு டைம் நல்ல தண்ணியில் ஒரு தடவை நம்ம ஃபுல்லாகவே தொடச்சி எடுத்துட்டா நம்ம ஃப்ரிட்ஜ் வந்து நல்லா பளிச்சுன்னு க்ளீன் ஆயிரும். ஸோ அடுத்து இங்கே பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சமாக சுடுதண்ணியும் வந்து வச்சு எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இந்த தண்ணியை நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஃப்ரிட்ஜை வந்து அடிக்கடி திறந்து மூடுறனால அந்த சைடில் இருக்கக்கூடிய அந்த ரப்பர் இருக்குதுங்களா, இது வந்து சீக்கிரமாக லூஸ் ஆயிரும். ஸோ அதனால் கொஞ்சமாக சுடுதண்ணியை வச்சு அந்த தண்ணியில் தொட்டு இந்த ஓரங்கள் எல்லாம் இந்த ரப்பரை நல்லா ஒரு டைம் தொடச்சி விடணும். ஸோ இது வந்து எனக்கு ஒரு டைம் வந்து ஃப்ரிட்ஜை சர்வீஸ் பண்ண வந்தவங்க தான் கொடுத்த ஐடியா தான். ஃப்ரிட்ஜ் வந்து இந்த மாதிரி டோர் வந்து லூஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம அந்த ரப்பரை இதை லைட்டாக சுடுதண்ணியை வச்சு தொடச்சி எடுக்கும்போது நல்லா அந்த க்ரிப் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நம்ம எப்போ டீப் க்ளீன் பண்ணுறோமோ அந்த டைமில் வந்து இந்த மாதிரி சுடுதண்ணி வச்சு இந்த ரப்பரையும் நல்லா ஒரு டைம் தொடச்சி எடுத்துடலாம். இப்படி நீங்கள் சுடுதண்ணியை வச்சு தொடச்சி எடுக்கிறதுனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த டோரும் வந்து நல்லா டைட்டாக க்ளோஸ் ஆகும். சில ஃப்ரிட்ஜில் வந்து ரொம்ப வருஷமாக வச்சு யூஸ் பண்ணுறதுலாம் பார்த்திங்கன்னா டோர் ரொம்ப லூஸாக தான் இருக்கும். ஸோ அந்த ரப்பர் வந்து ரொம்ப அந்த லூஸ்னஸோடு இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ கொஞ்சம் நல்லா உங்களுக்கு டைட்டாக க்ளோஸ் ஆகிறது அந்த டிஃப்ரென்ஸ் வந்து நல்லாவே தெரியும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஆல்மோஸ்ட் நம்மளோட ஃப்ரிட்ஜ் வந்து சுத்தமாக க்ளீன் ஆயிடுச்சு. வெளியில் இருக்கிற டோருக்கு நான் க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து நான் ஆல்ரெடி போட்டிருந்த வீடியோவில் ஒரு லிக்விட் சொல்லியிருந்தீங்களா, நம்ம ஷாம்பும் வினிகரும் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த லிக்விடை யூஸ் பண்ணி வெளி சைடில் வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள் எல்லாமே நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அந்த ட்ரே எல்லாத்தையுமே எடுத்து ஃபிட் பண்ணியாச்சு. நல்லா பளிச்சுன்னு இருக்குது. ஸோ நான் சொன்னேன் இல்லைங்களா ஆல்ரெடி ஃப்ரிட்ஜில் வந்து எந்த ஒரு டஸ்ட்டும் ஃபார்ம் ஆகும் ரொம்ப அந்த கலர்லாம் சேஞ்ச் ஆகாமல் ஃப்ரிட்ஜை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நான் போட்டு வச்சுருக்கக்கூடிய இந்த ஷீட்டு தான். இந்த ஷீட்டு போட்டு வச்சுருக்கனால டஸ்ட்டு எல்லாமே அந்த ஷீட்டு மேலே தான் கலெக்ட் ஆகுது, கீழே எதுவும் விழுறதில்லை. அதனால் எனக்கு வந்து க்ளீன் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்குது. சொல்லப்போனால் 1.5 மாதம் ஆனாலுமே ஃப்ரிட்ஜ் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டாகவே இருக்கும். ஸோ இதுதான் ரீசன் ஃப்ரெண்ட்ஸா. நான் ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோவில் காமிச்சிருந்தேன். ஸோ அதை பார்த்துட்டு இந்த ஷீட் எங்கே வாங்கினீங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க. ஸோ என்னோடய ஃப்ரிட்ஜோட சைஸ் வந்து நான் பெருசாக இருக்கிறதுனால நார்மலாக நம்ம டைனிங் டேபிளுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மேட் வந்து யூஸ் பண்ணால் எனக்கு அது வந்து செட் ஆகலை. ஓரங்களில் வந்து கேப் இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் மீட்டர் கணக்கில் இந்த ஷீட் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இந்த ஷீட் மீட்டர்லேயும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதை வாங்கி நம்மளோட ஃப்ரிட்ஜோட சைஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ எந்த ஒரு டஸ்ட்டும் ஃபார்ம் ஆகாது. ஸோ நார்மல் சைஸ் ஃப்ரிட்ஜாக இருந்ததுன்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய ஃப்ரிட்ஜ் லைனர்ஸே இப்போ விதவிதமாக ஆன்லைனில் வந்து கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அதை கூட ஆர்டர் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் அந்த லிங்க்கும் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன். வேணுங்கிறவங்க நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்த இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இனி வரப்போகிற வீடியோவில் என்னோடய ஃப்ரிட்ஜ் நான் எப்படி திங்ஸ் எல்லாம் உள்ளே வச்சு ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதையும் நான் ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அதுக்கான ஒரு சில திங்ஸ் எல்லாமே நான் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்ததுக்கப்புறம் நான் நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு அந்த வீடியோவும் உங்களுக்கு வந்து கூடிய விரைவில் போடுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.